அப்போ மினியேச்சர் இதுவும் நமக்கு நமக்கு மினியேச்சர் இது நீங்க எல்லா மினியேச்சரும் குட்டி சிஸ்டம் பண்ணிருக்கீங்க. இதை காட்டுங்க பவித்ரா. பெருசு குட்டி அவங்கள அப்படியே காட்டுங்க. பெருசு குட்டி இவங்கள காட்டுங்க. இங்கே பாருங்க, நாங்கள் ரெக்கார்டில் ஒட்டிட்டீங்களா? அப்படியே தூக்கி காட்டுங்க. ரெக்கார்டே இது பண்ணிட்டீங்களா? நீங்க பாருங்க அப்படியே பின்னாடி எடுத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி தி ஹையஸ்ட். ஆனா இந்த ரெண்டு ஷோல்டருக்கு நடுவுல இங்க இருந்து நம்ம லென்த் எடுத்தோம்னா என்ன அர்த்தம்? மிட். சோ இங்க இருந்து ஃப்ளோர் முடியல இந்த லென்த் வரைக்கும் எடுக்கிறது என்னது? ஷோல்டர் டு ஃப்ளோர். ஷோல்டர் அதாவது அந்த டேப் வந்து கீழே ஃப்ளோரை டச் ஆகுது, திருப்பி அதே இடத்துல வைக்கிறோம். ஷோல்டர் டு நீ, அவங்க நீ இருக்கும் இல்லையா, அது வைக்கிறோம். செகண்ட் மெஷர்மெண்ட். தேர்ட் வந்து ஷோல்டர் டு காஃப். காஃப்னா என்ன அர்த்தம்? அந்த நீக்கு அடுத்த மெஷர்மெண்ட் என்னது? நீ டு ஷோல்டர் டு வேஸ்ட். இப்போ இங்க வேஸ்ட் எங்க கண்டுபிடிக்கணும்? வேஸ்ட் எங்க கண்டுபிடிக்கணும்னா நம்ம கை இப்படி இருக்கு இல்லையா, இது கரெக்டா எங்க பெண்ட் ஆகுதோ, இந்த எல்போ வருது இல்லையா, இதுதான் குழந்தைங்களோட வேஸ்ட். புரியுதா? இது நம்மளோட வேஸ்ட். ஆனா நமக்கு இந்த வேஸ்ட் கிடையாது, நமக்கு வேற வேஸ்ட். கிட்ஸுக்கு மட்டும் எப்படி வேஸ்ட் அனலைஸ் பண்ணணும்? இந்த எல்போ எங்க மடங்குதோ இதோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ குழந்தைய ஸ்டெடியா நிக்க வைக்கிறீங்க, கையை எப்படி வச்சிடணும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை லைட்டா பெண்ட் பண்ண இது எங்க வருதோ இதான் இது. அப்போ இங்க பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு ஃப்ரம் தி ஷோல்டர் இது எங்க போய் முடியுதோ அதுதான் வேஸ்டோட லென்த்.